கூட்டம். இந்த வாரங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக்காடு ஊரா மத்தியான சாப்பாடு ரொம்ப சலிச்சுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது கவர்மெண்ட்டுக்கு. சாம்பார், கத்திரிக்காய், வெண்டைக்காய், என்ன முள்ளங்கி எப்படின்னு இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை சுட சுட சுவையாக பிரியாணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிய அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட அரசு கேட்குற மாதிரியே கூட நாங்கள் கேட்டாச்சு. பல பேருக்கு சிக்கன் பிரியாணி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பெக்க பெக்கான பதில் அப்படி வருது. ரொம்பவும் பிற்படுத்த குடும்பத்திலேருந்து வர மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். அது இல்லாமல் மதிய உணவு திட்டத்தில் இது நம்ம சேர்க்கறதுனால மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வருகை தருவது இன்னும் ஒரு வருகையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது உதவும். கண்டிப்பாக சார், குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவு கொடுக்குறத கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். பிரியாணி போடும்போது ஆளுக்கு ஒரு பீஸ் இருக்கிற மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளுங்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பள்ளி மாணவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தில் வந்து சிக்கன் வந்து உணவு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை உண்மையாலுமே எல்லா மாணவர்களும் பள்ளி மாணவர்கள் பயனடைவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த முட்டை மற்ற பொருட்கள் அந்த கூடக்கூடிய உணவுப் பொருட்கள் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் நல்லபடியாக சிக்கன் பிரியாணி போட்டால் எங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சிக்கன் பிரியாணி வந்து எப்பயாவது ஒருக்கனா ஓகே குழந்தைங்களுக்கு. அதே வீக்கெண்ட்னா கொடுக்கக்கூடாது, அன்ஹெல்த்தி மாதிரி தான். புதுசாக முயற்சி செய்கிறேன்னு சொல்லி இது பழசை வந்து இது பண்ணாமல் இருந்தால் போதும். இது வந்து சொல்கிறதுக்கு நல்லா இருக்குங்க, நடைமுறைக்கு வந்து ஒத்து வராது. நம்ம வீட்லேயே கொடுத்தா ஏமாந்த குழந்தைகளுக்கு நான்வெஜ்ஜெல்லாம் ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னா அது சிக்கன் கொடுக்குறதுன்றது ஆகாதுங்க சார். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சிலர் வெஜிடேரியன் சாப்பிடுவார்கள், சிலர் நான்வெஜ் சாப்பிடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒட்டுமொத்தமாக நான்வெஜ் உணவு கொடுப்பது மாணவர்களுக்கு உகந்ததாக இருக்காது. இப்போ காலை உணவு திட்டம் இருக்குது, மதிய உணவு திட்டம் இருக்குது. இது அப்படியே நீங்கள் வந்து கொண்டுட்டு போனாலே போதும். டைஜஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எளிமையாக மாணவர்களுக்கு டைஜஸ்ட் ஆகின்ற ஒரு உணவை வந்து கொடுத்தா தான் மாணவர்கள் வந்து கல்வி கற்று மேலும் பல திறனை வளர்த்துறதுக்கு ஏதுவாகும். பறவை நோய், அந்த நோய், இந்த நோயெல்லாம் வருது மாணவர்கள் இடத்துல. அப்புறம் சிக்கன் சாட்டை வாந்தி பேதி வந்துச்சுன்னா குழந்தைகளை வந்து ஆபத்தில் தான் போய் முடியும். சைவம் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, அசைவம் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப சிக்கன் போகிறப்ப அந்த சைவம் சாப்பிட்ற பிள்ளைய வந்து இதாக பட்னியாக இருக்கிற மாதிரிக்கும் இருக்கும். அதனால் அந்த இது பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்ற சிக்கனே அன்னன்னைக்கு வெட்டி சாப்பிட்ற சிக்கனே இன்றைக்கி ஓரளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது.